சென்னை கோட்டுப்புறத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நடத்திய ஓவியப் போட்டி நிறைவடைந்து தற்போது மாணவர்கள் வரைந்த சிறந்த படைப்புகளை நடுவர் குழுவினர் தேர்வு செய்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு செய்யலாம். மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இந்த போட்டிகளில் கலந்து கொண்டார்கள்? பாலவேல், சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் இணைந்து நியூஸ் 18 தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்காக நம்மை சென்னை என்ற தலைப்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகிறது. அதில் இன்று முதற்கட்டமாக காலை ஓவிய போட்டியானது நடைபெற்றது. 6ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள், அதே போன்று சென்னை மாநகராட்சி பள்ளி மாணாக்கர்கள் என இருவருக்குமே இந்த போட்டிகளானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான தலைப்புகளில் ஓவியங்களை வரைந்தனர். தொடர்ச்சியாக பல்வேறு 3 தலைப்புகளானது வழங்கப்பட்டிருந்தது. சென்னை 2050, நான் விரும்பும் சென்னை, சென்னை என்ற 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 3 தலைப்புகளுக்கு ஏற்றாற்போர் மாணாக்கர்கள் அவர்களுடைய ஓவியங்களை வரைந்தனர். தொடர்ச்சியாக அது ஓவியங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஓவிய போட்டி என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்போது ஓவிய போட்டி நிறைவடைந்த நிலையில் நடுவர்கள் அந்த ஓவிய போட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்களை பார்த்து தற்போது அதை செலக்ஷன் பண்ணி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நடுவர் ஓவியர் அரசு நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். ஓவிய போட்டிகள்ல மாணாக்கர்கள் பல்வேறு இதை வரைஞ்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்குது? ரொம்ப அற்புதம், அபாரம், சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா குழந்தைகளை அந்த கற்பனை லேசா சீட்டி விட்டா போறோம். அது சென்னை போது சென்னையில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் அது எப்படிலாம் சென்னை டெவலப் ஆகும், எப்படிலாம் அதுங்களுடைய கண்களில் பிரிந்த அந்த கற்பனைகள் அது சொல்லி மாளாது. இப்போ நான்லாம் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு புதுசாக இருக்குது. சில மெசேஜ் இந்த ஓவியங்களில் கிடைக்குது. ரொம்ப அற்புதமான விஷயம், அழகாக வரைஞ்சது. அந்த குழந்தைகளுடைய நல்ல எதிர்காலம் இருக்குது. வரைந்த 100 குழந்தைகளுமா, எத்தனை குழந்தைகளுமா, 100 குழந்தைகள் எல்லாமே அபாரமாக வரைஞ்சிருக்கு. இதில் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா குழந்தைகளுமே அற்புதமாக வரைஞ்சிருக்கு. அதுங்களோட கற்பனைக்கு மிகப்பெரிய பாராட்டு. வணக்கம். நம்ம 3 தலைப்புகள் கொடுத்திருந்தோம். ஏன்னா சென்னை 2050 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, நான் விரும்பும் சென்னை என 3 தலைப்புகள் மாணாக்கர்கள் எந்த தலைப்புகள் அதிகமா வரைஞ்சிருக்காங்க? ஏன்னா 2050 அப்படிங்கறதையும் போக்கஸ் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு கற்பனையில அவங்க வரைஞ்சிருக்காங்க? எல்லாம் கற்பனை தான். 2050 சென்னை எப்படி இருக்குன்றது குழந்தைகளோட கற்பனை. அது அபாரம். அதாவது ஒரு சின்ன ஒரு பாத்தியமான ஒரு பெண் குழந்தை ஒன்று வரைந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஜனனின்ற ஒரு குழந்தை. அது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிஸ்டுக்குரிய ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? இந்த குழந்தை இப்படி தான் இருக்கும், சென்னை இப்படி 2050 எப்படி இருக்கும், இது எப்படி மாறும்ன்றது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மிரர் எஃபெக்டில் அந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்த்துட்டு. எல்லாருடைய குழந்தைகளுக்கும் ஒரு கனவு இருக்கும், நம்ம வாழ்கிற இடம், நம்ம இப்படி தான் பசுமையோடு வாழணும், இப்படிலாம் இந்த சிட்டியில் இருக்கணுன்றது. அதுங்களோட கற்பனை விரிவடைஞ்சு அது ஓவியங்களாக வரையும் போது அதுங்களுடைய அது கிட்டே போக முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு வரைஞ்சிருங்க. எல்லாருமே இந்த நான் விரும்பும் சென்னை தான் ரொம்ப எல்லாரும் வரைஞ்சிருக்காங்க. 2050 எப்படி இருக்கும் சென்னைன்னு இருக்கு இல்லையா? ஒரு எதிர்பார்ப்புடன் அந்த ஓவியங்களாக வரைஞ்சிருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்க்கும்போது. அதிகப்படியாக சென்னை 2050, சென்னை 2050 எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் அதிகப்படியான மாணாக்கர்கள் வரைந்திருப்பதாக நடுவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரைந்த ஓவியங்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் செலக்ஷன் பண்ணும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மீண்டும் இன்று மாலை 3 மணிக்கு பேச்சு போட்டியானது நடைபெற இருக்கின்றது. 9ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணாக்கர்கள், அரசு பள்ளி, அதே போன்று சென்னை மாநகராட்சி பள்ளி மாணாக்கர்களுக்கு இந்த பேச்சு போட்டி என்பது 3 நிமிடத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் இருக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3 மணிக்கு இந்த பேச்சு போட்டியானது தொடங்க இருக்கின்றது. நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு.